தீபாவளி நெருங்கும் நிலையில் பரிசு கூப்பன் விழுந்திருக்கிறது என்ற பெயரில் அதிக மோசடிகள் நடப்பதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது என காவல்துறை எச்சரித்துள்ளது. அதாவது போலியான வணிக இணையதளங்கள், ஏபிகே கோப்புகள், போலியான சமூக வலைதள பக்கங்களில் வரும் விளம்பரங்களை பார்த்து மக்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து பிறகு ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக மோசடியாளர்கள் வாட்ஸ்அப் மூலம் ஒரு லிங்க் அனுப்புகிறார்கள். அதில் உங்களுக்கு தீபாவளி பரிசு விழுந்திருக்கிறது, இந்த கோப்புகளை திறந்து அதனை பெற்றுக்கொள்ளுங்கள் என வருகிறது. ஒருவேளை அந்த ஏபிகே கோப்பை திறந்தால் உங்கள் செல்போனில் தகவல்களை திருடி வங்கியிலிருந்து பணத்தையும் மோசடி செய்ய வழிவகுக்கிறதாம். செகந்திராபாத்தில் 29 வயதான பெண்ணுக்கு அவர் வழக்கமாக பொருட்கள் வாங்கும் ஒரு இணையதளத்தின் பெயரில் வாட்ஸ்அப் தகவல் வந்துள்ளது. அதில் தீபாவளி பரிசு பெற உங்கள் பெயர் தேர்வாகியிருக்கிறது, ஐபோன் 13 உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார்கள். பிறகு அந்த செல்போனை பெற வரி செலுத்த வேண்டும் என்று ஒரு சிறு தொகை அனுப்ப சொல்லியிருக்கிறார்கள். பிறகு படிப்படியாக சிறு தொகையாக ரூபாய் 1.40 லட்சம் வரை ஏமாந்த பிறகே அவர் தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்த காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மற்றொரு சம்பவத்தில் ஒருவர் கூகுளில் சென்று தவறான வாடிக்கையாளர் சேவை மைய எண்ணை பெற்று அதனை தொடர்பு கொண்ட போது அதில் பேசிய மோசடியாளர் உதவிகளை பெற இந்த லிங்கை திறக்கவும் என்று வாட்ஸ்அப்பில் ஏபிகே செயலியை அனுப்பியிருக்கிறார். அதனை ஓப்பன் செய்த போது அந்த மால்வேர் அவரது செல்போனை ஒட்டுமொத்தமாக முடக்கி அதிலிருந்து மோசடியாளர்கள் ரூபாய் 1 லட்சத்தை பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். எனவே எந்த விளம்பரத்தையும் பார்த்து மக்கள் ஏமாறக்கூடாது என்றும், தீபாவளிக்கு பரிசு கூப்பன் என்று தனிப்பட்ட தகவல்களை கேட்டால் யாரும் பகிர வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளனர்.